சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்ப சுட சுட நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 4th வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கமெண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீசன் 5 போடுங்கன்னு. நீங்க கேட்டு போடாம இருப்பேனா? இப்போ உங்களுக்கு சீசன் 5 ஓட ஃபுல் ஸ்டோரியும் எமோஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் மாறாம அப்படியே பிரசன்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோமா? இப்போ காமிக்கிற காலகட்டம் நவம்பர் 12, 1983. அப்சைட் டவுன் காமிக்கிறாங்க. அங்க கேசில் பயர்ஸ் இருக்கு நம்ம வில்லோடது. அந்த நேரத்துல வில்லு அப்சைட் டவுன் குள்ள மாட்டிட்டு இருக்கான். அவனோட ஃபேவரட்டான ஷுட் ஐ ஸ்டே ஷுட் ஐ கோ பாட்டு பாடிட்டு இருக்கான். உள்ள பயத்தோடையும் குளிர்ல நடுங்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஏதோ ஒரு சத்தம். கடைசியில பார்த்தா அங்க ஒரு டெமோகார்கன் வருது. பக்கத்துல இந்த ஷாட்கன் எடுத்து நம்ம வில்லு டெமோகார்கன் வாயிலே சொல்றான். அங்க இருந்து தப்பிச்சு வில்லு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஒரு மரத்து மேல ஏறான். கீழ எல்லாம் ஒரே புகமூட்டமா இருக்கு. அங்க டெமோகார்கன் வந்து தொலைவுது வில்ல. அந்த டெமோகார்கன் வில்லு மரத்து மேல இருக்கிறத பாத்துருச்சு. அதை பார்த்து நம்ம வில்லு பக்கத்துல இருக்கிற மரத்துல தாவறான். கடைசியில அந்த மரத்துல தாவி கீழே விழுந்துறான். டெமோகார்கன் வில்ல இழுத்துட்டு போயிருதுங்க. மயக்கத்துல இருக்கிற வில்ல ஹாக்கின்ஸ் லைப்ரரிக்கு கூட்டி போய் போடுது. அப்பதான் அங்க வெக்னாவை முறை காமிக்கிறாங்க. ஏன்னா 1983ங்கிறது ஃபர்ஸ்ட் சீசனோட காலகட்டம். நமக்கு வெக்னாங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது சீசன் 4ல. வெக்னா வில்ல கட்டி போட்டு அந்த டென்டக்கிள்ஸை வில்லோட வாயில வச்சு உள்ள என்னமோ செலுத்துறாங்க. ஏதோ பார்ட்டிகல்ஸ் மாதிரி வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. அப்பதான் வெக்னா வில்லட்ட ஒன்னு சொல்றான். இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிக்கலாம். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை உருவாக்கலாம் இப்படிங்கிற மாதிரி வில்லட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நவம்பர் 3, 1987ல காமிக்கிறாங்க. அதாவது 1986ல சீசன் 4 நடந்திருக்கும். இப்போ 1987 அதாவது சீசன் 5 ஓட கண்டினியூஷன். எடுத்தோடனே நம்ம ஹாலிவுட்ல காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்ப பார்த்தா தெரியுது ஜாய்ஸ், ஜோனத்தன், வில்லை எல்லாருமே அந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு செகண்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் பார்க்கலாமா சூரிய வம்சம் பார்க்கலாமா உங்களுக்கே டவுட் வந்துடும். பசங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹாக்கின்ஸ்ல இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. அதோட பேரு ஸ்குவாக். அங்க ஹோஸ்டா ஒர்க் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ராபின் தான். கூடவே நம்ம தலைவன் ஸ்டீவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ராபின் மார்ச் 1986ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஹாக்கின்ஸே பொளந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல்லா ஸ்டீல் பேண்டேஜா போட்டு வச்சிருக்காங்க. உள்ளூர் குழந்தைங்களா அதுல ஏறி சறுக்கிட்டு இருக்குது. பொளந்து விழுந்தா அதெல்லாம் பாதாளத்துக்கு தான் போவ. இப்படி எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. திடீர்னு அவங்க பேசிட்டு இருக்க சிக்னல் கிராஷ் ஆயிருது. நம்ம ஸ்டீவ் டஸ்டின் போன் பண்ணி கேக்குறான். ஸ்டீவ் எல்லா நேரமும் நான் உங்க கூட சுத்திட்டு இருக்க முடியாது, அங்க இருக்கிற மேனுவல் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம டஸ்டின் ஹெல்ஃபேர் டி-ஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அங்க ஆண்டிங்கிறவன் டஸ்டின் ஒம்புலுக்குறான். இந்த டி-ஷர்ட் போட்டு வரது உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். டஸ்டின் அடிக்க போறப்ப வில்லு, மைக்கு, லூக்கஸ் 3 பேர் அங்க வந்துடுறாங்க. என்னடா எரிக்கா 8 இடத்துல உதச்சது போதாதா, இனிமே டஸ்டின் மேல கை வச்ச கட்ட பார்க்க தெரியுதுதான். அந்த ஆண்டி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம லெவனை காமிக்கிறாங்க. அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவ அந்த வெக்னாவை சாவடிக்கிறதுக்கான கிராலுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா. ஹாப்பரும் ஜாய்ஸும் லெவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜாக் சுலிவனோட ஆளுங்க லெவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ரேடியோ ஸ்டேஷன்ல நான்சி, ஜோனத்தன், ஸ்டீவ், ராபின் அந்த மேனுவல் எடுத்து பாத்துருக்காங்க. அந்த டவர்ல தான் கோளாராமா. இதை சரி பண்ணணும்னா அந்த ஸ்குவாக் டவரோட உச்சிக்கு போகணும். போட்டி போட்டுட்டு ஸ்டீவும் ஜோனத்தனும் ஏறாங்க மேல. உச்சியில போயிட்டு சரி பண்ணிட்டு கீழே பார்த்தா நான்சி அங்க இல்ல. நம்ம பவுமன்ட்ட கிராலுக்கு தேவையான சப்ளைஸ் வாங்க போயிருப்பா. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல் லஞ்ச் டைம்ல மைக்கு, வில்லு, லூக்கஸ், டஸ்டின் 4 பேர் ரேடியோ கேட்டு இருக்க. ரிப்பேர்ல ஸ்குவாக் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ ராபின் அப்சைட் டவுன்ற ஒரு சாங்க போட்டு நம்ம பசங்களுக்கும் அப்புறம் ஹாப்பருக்கும் ஹிண்ட் கொடுக்குறா. இன்னைக்கு நைட் கிரால் இருக்கும், எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லாம சொல்றா. இப்பதான் மைக்கோ நினைச்சு அவங்களோட பிளான சொல்றாங்க. மேக்ஸின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா மிலிட்டரி சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற கேட்டை ஒன்னு எரிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அந்த நேரத்துல ஹாப்பர் அப்சைட் டவுனுக்குள்ள போய் வெக்னா எங்க இருக்கான்னு பாக்குறதா பிளான். இப்போ அப்படி இந்த பக்கம் அந்த ஆன்டி பை லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்க உள்ள ஒரு பாம்பு. அதை பார்த்து அவன் பயந்து கீழே விழுவ. கடைசியில் அது விஷம் இல்லாத பாம்புங்க. என்னடா விஷம் இல்லாத பாம்புக்கு இப்படி பயப்படம் சுத்தி இருக்கவங்களாம் பார்த்து சிரிக்க. அந்த லாக்கரோட டோர்ல ஹெல்ஃபயர்ஸ் இன்னும் இருக்குது எழுதி இருக்க. இது டஸ்டின் பண்ண வேலை தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி ஹாலி வில்லரை காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு மிஸ் உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. பட் ஹாலி தனியா போய் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அவங்க மிஸ் அங்க வந்து பார்க்க அங்க யாரும் இல்ல. உடனே அவங்க மிஸ் அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கா, அங்க யாருமே இல்ல. அங்க அவங்க மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க மைக் அவன் தங்கச்சியை சமாதானப்படுத்துறான். அப்பதான் அவன் சொல்றான், நான் மிஸ்டர் வாட்ஸ்அப் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவரு நம்ம உலகத்தை மான்ஸ்டர் இருந்து காப்பாத்துறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் மைக் ஹாலிக்கு ஒரு பொம்மை கொடுக்குறான். ஹாலி தி ஹீரோயிக். நீ எதையும் பார்த்து பயப்படாத. வாட்ஸ்அப்பை விட இதுக்கு தான் ரொம்ப பவர் அதிகம். அவரை விட இது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி டிஎன்டி கான்செப்ட் வச்சு சொல்றான். இப்ப எல்லாரும் கிராலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அங்க டஸ்டின் மட்டும் வரல. ஆனா அங்க டஸ்டினை பார்த்தா எட்டியோட நினைவிடத்துக்கு வந்திருப்பான். பட் அங்க வந்து ஆண்டிலாம் அவங்களோட ஆளுங்களோட சேர்ந்து டஸ்டினை அடிச்சு போட்டுருப்பாங்க. அதனால இந்த கிராலுக்கு டஸ்டினால வர முடியல. மத்த எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அந்த மேக்ஸி அப்சைட் டவுன் வால நெருப்பால எரிக்கிறாங்க. மிலிட்டரி வேன் உள்ள போறப்ப ஹாப்பரும் உள்ள போயிடுறாரு. எப்படியோ யாருக்கும் தெரியாம அப்சைட் டவுன் குள்ள நுழைஞ்சிட்டாருங்க. இங்க ரைட் சைடு அதாவது ஹாக்கின்ஸ்ல ஸ்டீவும் ஜோனத்தனும் ஹாப்பரை ஃபாலோ பண்றாங்க. அது எப்படின்னா ஒரு ஆண்டனா மூலமா சிக்னல் கிடைக்குது. இந்த ஆண்டனாவை கண்டுபிடிச்சது நம்ம டஸ்டின் தாங்க. ஒரு கட்டத்துல ஹாப்பர் போற வேன் நிக்குது. என்னன்னு பார்த்தா டெமோகார்கன் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்குது. ஹாப்பர் ஜஸ்ட் மிஸ் எஸ் ஆயிடுறாரு. இப்ப அப்படி வில்ல காமிக்கிறாங்க. நம்ம வில்லுக்கு ஒரு விஷன் வருதுங்க. எந்த மாதிரி இருக்குன்னா டெமோகார்கன் என்ன பாக்குதோ அது இவன் கண்ணுக்கும் தெரியுது. அப்சைட் டவுன்ல இருக்கிற டெமோகார்கன் இப்ப நான்சி வீட்டுக்கு போகுது. இந்த சைடு இருக்க வில்லு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அவங்க அம்மா எழுப்பி விடுறாங்க. அப்பதான் அவன் சொல்றான் நான்சி வீட்டுக்கு ஆபத்து. உடனே நான்சி அவங்க வீட்டுக்கு கிளம்புறா. நான்சி வீட்டுல எப்பவும் மிச்சர் தின்னுட்டு இருப்பார்ல, சாரி டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருப்பார்ல, வழக்கத்துக்கு மாறா வீட்டுக்கு வெளியே வந்து கால்ஃப் விளையாண்டுட்டு இருக்காரு. உள்ள கரைன்னு போதை ஆயிட்டு இருக்கா. ஹாலி அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் தனியா பேசிட்டு இருக்கேன், மிஸ் மாட்டி விட்டாங்க. அம்மாவும் வந்து அப்பாட்ட சொல்லிட்டாங்க, ஏமா இதுக்கெல்லாமா போய் அழுவ? சரி ரைட்டு, நீ ஒரு சின்ன குழந்தை, இப்போ
அவங்க அப்பன் பெரிய குழந்தை பிடிக்க ஒன்று வருது. வீட்டில் இருக்கிற லைட்ல மின்னி எரியுது. இப்ப மேல சீலிங் பொழந்துக்கிட்டு டெமோகார்கன் உள்ள வருதுங்க. இப்போ ஹாலி விலர் பிடிக்கதா வந்திருக்கு. ஆனா ஹாலி அங்க இருந்து தப்பிச்சு குளிக்க போற அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றா, ஒண்ணுல சொல்ல நீ பொறுமையா சொல்லு, அதான் அம்மா நான் இருக்கேன்ல பயப்படாம சொல்லு. ஹாலி தலையில அடிபட்டு பார்த்து அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த டெமோ இவங்களை பிடிக்க வர ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்க அவங்க அப்பங்காரன் இப்பதான் வீட்டுக்குள்ள வரான். இவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டெமோகார்கன் அவங்க அப்பனை போட்டு தாக்குது. ஹாலியும் அவங்க அம்மாவும் அங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க. பட் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க. என் பிள்ளை தொடர்னா நீ என்ன தாண்டி தான் போகணும் அப்படின்னு ஹாலியோட அம்மா பக்கத்துல இருக்க சரக்கு பாட்டில உடச்சு அந்த டெமோகார்கன் உடம்புல கண்ணா பின்னு குத்தி கிழிச்சிடுறாங்க. கோமான அந்த டெமோகார்கன் அவங்க அம்மா அடிச்சு போட்டு ஹாலியா அப்சைட் ரூம்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. நான்சி லெவன் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க. ஹாலியை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக லெவன் அப்சைட் ரூம்குள்ள போறா. நான்சி அவங்க அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றா. இப்போ ரெண்டு பேத்தையும் ஐசியூல வச்சிருக்காங்க. நான்சி மைக் லூக்கஸ் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. வெக்னா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்து நினைக்கிறான். அவன் நினைச்சிருந்தா அப்பவே கொண்டுக்கலாம். பட் ஏன் ஹாலியை தூக்கிட்டு போகணும்? இன்னைக்கு டே நவம்பர் 3, வில் தொலைஞ்சு போனது நவம்பர் 6 தான். இது எல்லாமே கோயின்சிடென்ஸா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அந்த வெக்னா ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு லூக்கஸ் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்சைட் ரூம்குள்ள போன லெவன் நம்ம ஹாப்பரை பாத்துறாங்க. அவர் கேக்குறாரு, நீ எதுக்கு இங்க வந்த? ஆல்ரெடி ஒன்னு அந்த சுல்லிவன் ஆளுங்க தொலைவிட்டு இருக்காங்க, நீ வெளியவே வந்துடக்கூடாதுன்னு ஹாப்பர் சொல்றாரு. இப்பதான் லெவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். டெமோகார்கன் ஹாலியை தூக்கிட்டு போயிடுச்சு. கீழே பார்த்தா பிளட் நிறைய இருக்கு. சோ டெமோகார்கன் பக்கத்துல தான் இருக்குன்னு போய் பார்த்தா அங்க பெரிய வாளுங்க. அப்சைட் ரூம்குள்ள இவ்வளவு பெரிய செவரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு அங்கிட்டு தான் அந்த டெமோகார்கன் ஹாலியை தூக்கிட்டு போயிருக்கும் அப்படின்னு ஹாப்பர் லெவன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா வில்லுக்கு அவனுக்கு வந்து விஷனை பத்தி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான். கூடவே ராபினும் இருக்கா. வில் சொல்றான், நான் லெனோரால இருந்தப்ப எனக்கு எந்த சிக்னலும் தெரியல. நான் லீவ் முடிஞ்சுங்க ஹாக்கின்ஸ்க்கு வந்தோன்னே எனக்கு அந்த சிக்னல் தெரிஞ்சது. என்னால அந்த வெக்னாவை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே பக்கத்துல இருக்கா. அப்பதான் ராபின் ஒரு ஐடியா தரா, நீ ஏன் ரேடியோ ரிசீவர் மாதிரி இருக்க கூடாது? சொல்ல போனா அந்த ஹைவ் மைன் உங்க பக்கத்துல இருந்தாதான் உனக்கு அந்த விஷயம் தெரியுது. அப்ப அந்த சிக்னல் வந்த இடத்துக்கு போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ராபினும் வில்லும் ஜாய்ஸ்ட ஒரு உருட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜோனத்தனும் ஸ்டீவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறப்ப டஸ்டின் வந்துருவான். டஸ்டின் மூஞ்சில அடிபட்டு இருக்கும். ஏன் கிராலுக்கு வரலன்னு கேக்குறப்ப நான் கீழே விழுந்துட்டேன்னு டஸ்டின் அப்படி உருட்ட ட்ரை பண்றான். பட் ஸ்டீவ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆண்டியும் அவனோட ஆளுங்களும் தான் இப்படி பண்ணது. தூங்குற கரடி நோண்டாதன்னு உன்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன ஸ்டீவ் என் மேல புதுசா அக்கறை காட்டுற? என்ன புதுசா அக்கறை காட்டுறா? உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்து உன் மேல அக்கறை காமிச்சிட்டு தான் இருக்கு. அப்படி இப்படின்னு ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் வாக்குவாதம் போது நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதா நல்லது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களோட வண்டி நகர்ந்து போயிட்டு இருக்கு ஹாப்பரோட சிக்னலுக்காக. திடீர்னு ஏதோ சிக்னல் வந்த மாதிரி இருக்கும். பட் அது ஹாப்பர் இல்ல. இப்போ அப்படியே இந்த பக்கம் நான்சி மைக்கும் அவங்க அம்மாட்ட போய் கேக்குறாங்க. ஹாலி தனியா யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாள். அதாவது மிஸ்டர் வாட்ஸ்அட்டை பத்தி வச்சு சொல்லிருக்காளா. அவங்க அம்மா குரல் வலையில அடிபட்டு பேச முடியல. அதனால எழுதி காமிக்கிறாங்க. பாக்கெட் வாட்ச் இருக்கும், வெஸ்ட் போட்டுப்பான், கொஞ்சம் ஹைட், ரொம்பவே தன்மையானவன். ஹாலி ஃபர்ஸ்ட் நேம் எது சொன்னாலா கேக்குறப்ப அப்பதான் அவ ஒரு பேர் எழுதுவா, ஹென்றி. இப்பதான் நமக்கு ஒன்று தெரிய வருது, அந்த வாட்ஸ்அட் வேற யாரும் இல்ல, ஹென்றி தான். இப்போ அப்படி இந்த சைடு வில்ல அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். ஹாலி விளாண்ட இடம் எல்லாம் இருக்கு. இப்பதான் வில்லுக்கு ஒன்று தெரிய வருது, அந்த டெமோகார்கன் வழியா மட்டும் பார்க்கல, வெக்னாவோட கண்ணு வழியா தான் பாத்துருக்கேன். நம்ம ஹாலி இப்ப இருக்கிற இடம் க்ரீல் ஹவுஸ்ல ஹென்றி கூட தான் இருக்கா. இப்ப கட் பண்ணி அப்சைட் டவுன்ல காமிக்கிறாங்க. நம்ம லெவன் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த வாலை ஓபன் பண்ண பாக்குறா. பட் முடியல. அப்புறம் கத்தி வச்சு குத்தி பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அந்த வாளுங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த நேரத்துல அப்சைட் டவுன்ல இருக்கிற மிலிட்டரி ஆளுங்க அங்க உள்ள வராங்க. வந்து பாக்குறப்ப ஹாப்பர் தெரியாம வச்சு போன கத்தி இருக்கும். அப்ப இங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சோனிக் வேவ்ஸ் மாதிரி பாஸ் பண்றாங்க. அந்த வேவ்ஸ்னால எல்லுக்கு வலிக்குது. அப்புறம் எல்லுங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. பட் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல அவளால பவர் யூஸ் பண்ண முடியாது. இப்ப அப்படி இந்த பக்கம் ஜாய்ஸ காமிக்கிறாங்க. சொல்லாம கொள்ளாம நைட்டு எஸ் ஆன வில்ல தொலைவிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவங்களும் ரெண்டு பேர் சைக்கிள்ல வர ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. வில் என்கிட்ட ஏன் சொல்லாம போனோம், இந்த மாதிரி பேசுறது முதல் நிப்பாட்டுங்க, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்லமா. இப்ப ஹாலி ஆபத்துல இருக்கா, நானும் அந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்கேன். இது எல்லாம் தெரிஞ்சு என்னால சும்மா இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஹாலியை காப்பாத்தி ஆவேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றான். இப்ப ஹாலி இருக்கிறது ஹென்ரியோட வீடுன்னு சொல்ல முடியாது, ஹென்ரியோட நினைவுகள். ஹாலியை பிடிச்சிட்டு போய் அவனோட நினைவுகள்ல வாழ வச்சிட்டு இருக்கான். நம்ம ஹாலிக்கு ஹென்றி யாருன்னு கூட தெரியாது. அப்பதான் அவன் ஒன்னு சொல்றான், அப்பா அம்மா எல்லாம் இப்ப சேஃபா இருக்காங்க, அடுத்து உன் ஃப்ரெண்டுங்க டெரிக் வரும். அது மட்டும் இல்லாம நான் திரும்பி வரதுக்குள்ள அந்த காட்டு சைடு நீ எங்கேயும் போக கூடாது, இந்த சைடு போனீங்கன்னா மான்ஸ்டர் இருக்கும், சோ அங்க போவா அப்படின்னு ஹாலிட்ட ஹென்றி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ வில் எல்லாத்திட்டையும் சொல்றான் அடுத்த டார்கெட் டெரிக். ஏன்னா எனக்கு வர்ற விஷயம்ல அந்த வெக்னா வழியாவும் பாக்குறேன், அடுத்த விக்டிம் யாரோ அவங்க கண்ணாலையும் பாக்குறேன். அப்படி பார்க்க போனா அடுத்த டார்கெட் வெக்னாவோடது டெரிக் தான். இப்பதான் இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. டெரிக்கோட ஃபேமிலி பேரு டேன்போன்னு சொல்லுவாங்க. ஒரு தப்பு செய்யறனால நல்லது நடக்கும்னா அந்த தப்பு செய்யலாம், அது தப்பே இல்ல. இப்போ இவங்களோட பிளான் அந்த டேன்போ குடும்பத்தை கிட்னாப் பண்றது, அந்த குடும்பத்தை எப்படியாச்சும் மயக்கம் போட வைக்கும். அதுக்காக இப்போ ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம எரிக்காவோட உதவி இங்க தேவைப்படும். நம்ம சயின்ஸ் பத்தி கிளார்க் வார்ம் ஹோல பத்தின லெசன் எடுத்துட்டு இருப்பாரு. வார்ம் ஹோல்னா என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கப்ப எரிக்கா ஆன்சர் சொல்லுவா. வார்ம் ஹோல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா மேட்டர் பிரபஞ்சங்களுக்கு இடையில பயணம் செய்ய முடியும், நடுவுல இருக்க ஸ்பேஸை தாண்டாமலே அந்த பரிமாணத்துக்கு நம்மளால போக முடியும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க ஸ்டீவன் லூக்கஸும் வெளிவான்னு கூப்பிடுறாங்க. எரிக்காட்ட அப்பதான் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாலியை கடத்திட்டு போயிட்டாங்க, உன் ஃப்ரெண்டு டீனா இருக்கா, அவட்ட நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். எரிக்கா அதுக்கு ஒத்துக்கல, அவளுக்கும் எனக்கும் சண்டை, நான் அவள்கிட்ட பேச கூட மாட்டேன், இந்த விஷயத்தை மட்டும் பண்ணு, அப்புறம் அவ உன்ட்ட எப்பவுமே பேச மாட்டா. இதை கேட்ட எரிக்கா பிளானுக்கு ஒத்துக்கிட்டா. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா அந்த டர்ன்போ குடும்பத்தை மயக்கம் போட வச்சு அவங்க வீட்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிரணும். எரிக்க தேடி எப்படி டெமோகார்கனை அந்த வெக்னா அனுப்புவோம். அப்ப நம்ம அந்த டெமோக்கு ஒரு ட்ராப் வச்சு அந்த டெமோ மேல ஒரு டெலிமெட்ரி ட்ராக்கரை பொருத்திட்டோம்னா அப்புறம் ட்ராப்ல சிக்கன அந்த டெமோவை கொளுத்தி விடுறோம். எப்படியும் அந்த அப்சைட் டவுனுக்குள்ள போகும். அப்ப ஹாலி இருக்கிற இடத்தையும் வெக்னா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சைடு அப்சைட் டவுன்ல நம்ம ஹாப்பர் அவங்கள்ட்ட சண்டை போட்டு அந்த மிலிட்டரியில இருந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சு ஹாப்பர் அவன்கிட்ட உண்மையை கேட்கறாரு. நம்ம லெவனும் அவனோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவன் டாக்டர் கேக் அடிமையா வேலை செய்யற சுல்லிவனோட ஆளு. நீங்க அப்படி அந்த அப்சைட் டவுன்ல உள்ள என்ன தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கறான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவனும் உருட்டுறான். லெவன் இப்ப அவன் மைண்டை ரீட் பண்ணி பாக்குறா, உள்ள என்னமோ அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு தான் உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, இவனுங்க அந்த வெக்னாவை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இப்படின்னு ஹாப்பர்ட்ட லெவன் சொல்றான். இந்த சைடு வில்லு ராபினும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செடேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பவுமன் இப்ப ட்ராப்புக்கு என்னென்னலாம்
தேவையோ அந்த சப்ளைஸ் எல்லாம் எடுத்து வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல ஸ்டீவ் கார்ல ஒரு ஆண்டனாவை பொறுத்துறான் நம்ம டஸ்டின். இப்போ எரிக்கா டர்ன் பாய் வீட்டுக்கு போறா. அதாவது டீனா கிட்ட போய், டீனா உன்ட்ட சண்டை போட்டதுக்கு சாரி, உனக்காக தான் இந்த பை ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். அந்த செடேஷன் கலந்திருக்க பைய வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க. அந்த டீனாவை தவிர எல்லாம் ஒவ்வொருத்தர மயக்கம் போட ஆரம்பிக்க நம்ம டெரிக் அதை பார்த்து சிரிக்கிறான். ஏன்டா தடிப்பையில மயக்கம் போடுறது உங்க அப்பா அம்மாடா. இப்போ அவனும் மயக்கம் போட வேற வழியே இல்லாம பை சாப்பிடாத டீனாக்கு இன்ஜெக்ஷன் போடுறான். இப்போ அவங்க ஃபேமிலி தனியா கடத்தி வந்து கொண்டு வந்தாச்சு. ட்ராப் எல்லாம் இப்ப ரெடி பண்ணி டெமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெமோவும் வருது. லூக்கஸ் வச்சிருக்க கேசோலின் பலூனை போட்டு அடிக்கிறான். மைக் ஒரு பெரிய குச்சில அடிக்க ஒரு இரும்பு வேலி கம்பியில அதுவும் மாட்டிக்க நம்ம நான்சி இப்ப டெலிமெட்ரி ட்ராக்கர் கன்னால ஷூட் பண்ணி அதுல செலுத்துறா. அந்த நேரத்துல ஜோனத்தன் நெருப்பு பொறுத்து விட அந்த டெமோ இப்ப அங்க இருந்து கிளம்புது. நம்ம ஸ்டீவன் டஸ்டின் இப்ப அதை ஃபாலோ பண்றாங்க. இந்த சைடு கடத்தி வச்சிருக்கிறதுல டெரிக் முழிச்சுக்கிட்டாங்க. 2 ஸ்லைஸ் சாப்பிட்டு முழிச்சுக்கிட்டாங்க. அவன் இப்போ டெரிக் முழிச்சனால வெக்னாக்கு தெரிஞ்சிருக்கும் டெரிக் இப்ப எங்க இருக்கான்னு. ஏன்னா அவன் மூலியமா தானே பாப்பான். சோ அந்த டெமோ டைரக்ஷனை மாத்தி இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஹென்றி மைண்டுக்குள்ள இருக்க ஹாலியை காமிக்கிறாங்க. அந்த வீட்ல வந்து கதவு தட்ட வெளிய வந்து பார்த்தா யாரும் இல்ல. போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்ல இருக்கிற எக்ஸ்க்கு நீ வா, இப்படிக்கு ஹென்றி அப்படின்னு காட்டுக்குள்ள தான் அந்த மேப் போகுது. சரி ஹென்றி தான் வர சொல்லிருக்கான்னு இவளும் உள்ள போறா. காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனா ஒரு கேவ் மாதிரி இருக்கு. உள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஹாலி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரா. ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க. அந்த சத்தம் கேட்டது காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம மேக்ஸ்ங்க. இப்பதான் தெரிய வருது நம்ம மேக்ஸ் இத்தனை நாள் கோமால இல்ல, ஹென்ரியோட மெமரிஸ்ல தான் இருக்கா. இப்போ அப்படியே ரைட் சைடு அப் காமிக்கிறாங்க. நார்மலா இருக்கா ஹாக்கின்ஸ் ரைட் சைடு அப்னு சொல்லிக்கலாம். டெரிக்கிட்ட ஜாய் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு பயப்படாத, உன பிடிக்க ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு, அதை இருந்து காப்பாத்த தான் நாங்களா இருக்கோம். டெரிக் அங்க இருந்து தப்பிச்சு போக கதவை சாத்திடுறாங்க. இப்போ அந்த டெமோகார்கன் உள்ள உடச்சிட்டு வருதுங்க. அதை பார்த்து டெரிக் மிரண்டு போயிடறான். அந்த டெமோகார்கன் பக்கத்துல இருக்கறனால வில்லோட அந்த ஹைவேமேனோட கனெக்ட் ஆயிருது. அந்த டெமோகார்கன் பக்கத்துல இப்ப வில்லும் பார்த்துட்டு இருக்கான். ஜாய்ஸ் அங்க இருந்த கோடாலி எடுத்துக்கிட்டு என் புள்ளை தொட்டு நீ என்ன தாண்டி தான் போகணும் இப்படி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் டெமோகார்கன் பின்னாடி போகுது. நம்ம ஸ்டீவ் அந்த டெமோகார்கன் மேல காரை விட்டு ஏத்திடுறாப்ல. அடிப்பட்ட டெமோகார்கன் அப்சைடனுக்குள்ள போகுது. நம்ம ஸ்டீவ் அந்த போர்ட்டல் வழியாவே காரை உள்ள விட்டுறாப்ல. இன்னொரு பக்கம் ஹாக்கின்ஸ்ல குழந்தைகள் எல்லாம் மிலிட்டரி ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே டாக்டர் கேவோட ஆளுங்க. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, இந்த குழந்தைங்க காண போறதுக்கு ரீசன் எல்லாமே எள்ளு தான். அவ தான் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கொலை பண்றான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹென்றி நினைவுகள் இருக்க மேக்ஸும் ஹாலியும் இப்ப பேசிக்கிறாங்க. ஹாலி சொல்றா, நீ செத்து போயிட்டு நினைச்சேன், பட் இன்னும் உயிரோட தான் இருக்க. நீ நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் என்னமோ ஒண்ணு எனக்கு திரும்ப உயிர் வர வச்சது. அப்போதான் நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். வந்தப்ப நான் ரொம்பவே பயந்தேன், ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது இது எல்லாமே ஹென்ரியோட நினைவுகள். லூக்கஸ் எனக்காக காத்திருந்தான். அந்த கேட் புஷ் பாட்டு ஓடும்போது நான் தப்பிக்கிறதுக்காக போயிட்டேன். நான் அந்த நேரத்துல என்னால வெளியே போக முடியல. அப்புறம் ஒன்ன பார்க்கும் தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது, திரும்ப நம்ம உலகத்துக்கு போலான்ட்டு. ஹென்ரியோட நினைவுகள்ல பலவிதமான இடங்களுக்கு நான் போயிருக்கேன். அப்பதான் அவனோட பழைய நினைவுகளுக்கும் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போனேன். அப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது, இது எல்லாமே நினைவுகள் தான். நான் ஹென்ரிட்ட இருந்து தப்பிச்சு இந்த குகைக்குள்ள ஓடி வரப்ப அவனால இந்த குகைக்குள்ள வர முடியல, ரொம்பவே பயந்தான். அப்பதான் தோணுச்சு இது எனக்கான இடம்னு. இப்ப மேக்ஸ் சொல்றா, நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும், அதான் வெக்னாவோட பிளான் என்னன்னு தெரியும்னு சொல்றா. இப்ப அப்சைடனுக்குள்ள டெமோகார்கனை ஃபாலோ பண்ணி வந்த அந்த காரு வால்ல போய் மோதிருச்சுங்க. அப்பதான் டஸ்டினும் ஹாப்பரும் பேசிக்கிறாங்க. ஹாப்பர் அங்க 11 இருக்காளா, இங்க ஸ்டீவ் கார் செவுத்துல மாட்டிக்கிச்சு, அவன் வந்தானா அந்த கார் எடுத்துட்டு மறுபடியும் நாங்க டெமோ தொலைவு போவோம். அப்பதான் ஹாப்பர் சொல்றாரு, என்னது அப்சைடன்ல இருக்கீங்களா, நாங்க அங்க இருந்து தள்ளி வந்துட்டோம்னு சொல்றாரு. இப்போ ஹாப்பரும் 11 அந்த பேஸ்க்குள்ள போறாங்க. ஸ்டார்டிங்ல 11 ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறது இங்க யூஸ் ஆகுது. உள்ள போனதும் கேவோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த சோனிக் வேவ்ஸ் ஆன் பண்ணி விட்டனால 11 அந்த பவர் யூஸ் பண்ண முடியல. கே ஹாப்பர்ட்ட சொல்றா, இத்தனை நாள் இந்த பொண்ணை பாதுகாப்பா நீ தான் வளர்த்தியா, கடைசியில ஓன் தப்புனால தான் அவ சாக போறாங்கிறது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க ஒரு சின்ன ஃபைட் நடந்து இந்த கதவுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு திறந்து பார்க்க அங்க நம்பர் 8 இருக்காங்க. இப்போ அப்படி இந்த சைடு ஹாக்கின்ஸ் இருக்கிற குழந்தைங்கள அந்த மேக்ஸில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. மேல போகவே முடியாது, எல்லாம் செக்யூரிட்டி ஃபுல்லா இருக்கும். வேற வழி இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல தான் போய் ஆகணும். இதுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம டெரிக் தான். டெரிக் சின்ன பையங்கறனால மிஸ் பண்ணிட்டு அவனை உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த மேக்ஸிக்கு ஒரு ரூட் போகும். அந்த ரூட் வழியா ஜாய்ஸ், மைக், லூக்கஸ், வில், ராபின் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ராபின் அவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. நான் ஒருத்தி லவ் பண்ணேன், அவளுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அந்த நேரத்துல ஸ்டீவ் வரவும் டாமி அவளை பார்த்து மயங்கிட்டா. அந்த நேரத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வீடு சுத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரீல் கிடைச்சது. அந்த ரீல் எடுத்து நான் ப்ரொஜெக்டர்ல ஓட விட்டேன். எதுக்குமே கவலைப்படாத சின்ன வயசு ராபினை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒன்று தெரிய வந்தது, எப்போலாம் நான் நானா இருக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு வில்லிட்ட இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவா. மேல டெரிக்கு வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த குழந்தைங்க எல்லாம் தனியா கூப்பிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு 1 by 1 போக சொல்லுவான். அங்க லூக்கஸும் மைக்கும் அண்டர் கிரவுண்ட் பொழந்துட்டு வந்துருவாங்க. ஒவ்வொருத்தரா தப்பிச்சு போறப்ப அங்க ஒரு பைப் வந்து டேமேஜ் ஆயிரும். தண்ணி நிறைய வந்து ஒருத்தி உள்ள வந்து பார்க்க ஒரு குட்டி சத்தம் போய் போட்டு விட்டுரும். இப்போ அண்டர் கிரவுண்ட்ல தப்பிச்ச குழந்தைங்க முறைகட போயிட்டாங்க. இங்க மீதி இருக்க பசங்க வில்லு, மைக்கு, ஜாய்ஸ் எல்லாத்தையும் மிலிட்டரி ஆளுங்க பிடிச்சிருப்பாங்க. அப்ப வில்லுக்கு ஒரு சிக்னல் வருதுங்க. அப்ப உங்க திடீர்னு பேஸ்மெண்ட்ல ஒரு சவுண்ட் கேக்குது. உள்ள இருந்து டெமோகார்கன் வருதுங்க. ஒண்ணுதான் வரும்னு பார்த்தா 1 2 3 4 நிறைய வருது. பவுமன் இருக்கிற வேன் பின்னாடியே துரத்துது. லூக்கஸ் இருக்கிற இடத்துல வருது. அங்க இருக்கிற மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போடுது. இப்ப அந்த இடமே ரத்த கலரியா மாறுது. அவங்க எல்லாம் துப்பாக்கியில சுட சுட வில்லுக்கு இங்க வலிக்குது. வில்லால தாங்கிக்க முடியல, கத்துறான். அப்பதான் வெக்னா வராங்க. ஜாய்ஸ் என் புள்ளை தொடான்னு சொல்றப்ப அவன் அசால்ட்டா தள்ளி விட்டுருவான். அப்படியே வில்ல இழுத்துட்டு வந்து நேருக்கு நேரம் வில்லிட்ட ஒண்ணு சொல்லுவான். வில்லியம், நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா, நீ ரொம்பவே பலவீனமானவன். அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளும் என் சக்திக்கு முன்னாடி ரொம்ப பலவீனமா தோத்து போயிட்டேன் இப்படிங்கிற மாதிரி வெக்னா வில்லிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். சொன்னது பார்த்தா நீ இருக்கிற டெமோகார்கனுக்குள்ள மறுபடியும் உயிர் வர வச்சிருவாங்க. இப்ப அந்த வெக்னா அப்சைடனுக்குள்ள போக டெமோகார்கன் மைக் அடிக்க வருது. இங்கிட்டு லூக்கஸ் அங்கிட்டு ராபின். இப்ப வில்லு ஒன்னு யோசிச்சு பாக்குறான். ஒரு பிளாஷ்பேக் அவனுக்கு சின்ன வயசுல நடந்தது. முறை மைக் கூட ஃப்ரெண்ட் ஆனது, அவங்க அம்மாட்ட டிராயிங் வரைஞ்சு காமிக்கிறது, ஜோனத்தன் கூட சேர்ந்து கேஸ்டல் பேர்ஸ் கட்டுறது, அவன் யாருன்னு அவனை யோசிச்சு பாக்குறான். இப்போ உங்களை தாக்க வந்த டெமோகார்கன்
கார்கன் எல்லாம் அப்படியே காத்துல மிதக்குது. டெமோ கார்கன் அதோட பவர் யூஸ் பண்ணவே திணறுது, அதால அசைய கூட முடியல. இப்பதான் காமிக்கிறாங்க அந்த டெமோ கார்கன் கண்ட்ரோல் பண்றது நம்ம வில்லுங்க. கொய்யால வெறியான சீனுங்க இதெல்லாம். ரைட் கையில ஒண்ணு, லெஃப்ட் கையில ஒண்ணு, நேரா ஒன்னு 3 டெமோ கார்கனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த 3 டெமோ கார்கனை தூக்கி கைகால உடைச்சு போட்டுறாங்க. கழுத்தெல்லாம் திரும்பி அந்த டெமோ கார்கன் செத்து போகுது. இப்போ நம்ம வில்லுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. மூக்குல இருந்து வர ரத்தத்தை துடைக்கிறான். இப்போ மைக் ஜாய்ஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எல வில்லு பேதியில பாவம் கலக்கி விட்டல. மைக் சொல்றான், நீ இப்போ ஒரு சாசரர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைங்களை அந்த வெக்னா கடத்திருச்சுங்க. வில்லு சொல்றான், இந்த பவர் எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இருக்கிற எல்லா குழந்தைங்களும் காப்பாத்திருப்பேன். பரவாயில்ல வில், நீ இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சலான்னு ஜாய் சொல்றா. இப்ப கடத்திட்டு போன குழந்தைங்களை அந்த டெமோகார்கன் ஒரு செவுத்துல போடுது. எல்லாரோட வாயிலும் அந்த டென்டக்கிள்ஸ் போகுது. இப்ப அப்படியே குழந்தைங்களை எந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்க இப்ப இருக்கிறது ஹென்ரியோட நினைவுகள்ல. இப்ப ஹாலியும் வீட்டுக்கு வந்துடுறா. எல்லா குழந்தைங்கள்ட்ட ஹென்றி ஒன்னு சொல்றான், நான் மான்ஸ்டரே இல்லாத ஒரு உலகத்தை ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த உலகத்தை நம்மளோட இணைக்க போறேன். நீங்களா வெறும் சாதாரண குழந்தைகள் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த உலகத்தை இணைக்கலாம், அதுவும் நாளைக்கேன்னு சொல்றான். இப்பங்க அப்சைட் டவுன் மிலிட்டரி பேஸ்ல காளி கிட்ட டாக்டர் கே போய் பாப்பா. அப்பதான் அவளுக்கு ஒன்னு தெரிய வரும், அங்க இருக்கிறது காளி இல்ல, அது வெறும் இல்யூஷன். காளி அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருப்பா. இப்ப அவங்க சேஃப்டியா தப்பிச்சு அப்புறம் எல் கூட வந்துட்டா. அந்த மிலிட்டரி பேஸ் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டனால அவளோட பவர் அங்க வேலை செய்யல. அதனால அந்த டாக்டர் கே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. இப்ப இந்த சைடு ரைட் சைடு அப்ல உள்ள டனல்ல இருந்த லூக்கஸ்க்கு அந்த டெமோ நெஞ்சில கீறி விட்டுருச்சுங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்கப்பதான் வில்லு சொல்றான், அந்த வெக்னா இப்ப எல்லா குழந்தைகளையும் ஒரு கருவியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தைகளை வச்சு யூஸ் பண்ணி ஏதோ பண்ண போறான். இப்ப லூக்கஸ் சொல்றான், நவம்பர் 6 வரப்போகுது. வில்லு அப்சைட் டவுனுக்குள்ள போனாலும் அதான், இது ஒண்ணு யதார்த்தமா நடக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியலன்னு லூக்கஸ் சொல்றான். அப்சைட் டவுன்ல இருக்கிற டஸ்டின், ஸ்டீவ், நான்சி, ஜோனத்தன் எல்லாரும் இப்ப லேபுக்கு வந்துட்டாங்க. டஸ்டின் சொல்றான், என்னோட தியரி கரெக்டா இருந்ததுன்னா இந்த அப்சைட் டவுனோட எனர்ஜி ஷீல்டு இங்க தான் இருக்கணும். அது அந்த வெக்னாவோட டார்க் மேஜிக்கா இருக்கும். அதை தொலைவிட்டு அந்த லேபுக்குள்ள எல்லாம் சுத்துறாங்க. இப்ப இங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்க ஜாய்ஸ் நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. போன தடவை வில் பவர் வச்சு அந்த டெமோலாம் அழிச்சான். ஆனா அடுத்த தடவை நம்ம வில் ஹைவ் மைண்டோட கனெக்ட் ஆகும்போது வெக்னாக்கு எதிராவே திருப்பணும். இதை அவன் சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஈஸியா அவனை டிஃபீட் பண்ணிடலாம். இந்த ஐடியா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்க. மறுபடியும் வில்ல ஹைவ் மைண்டோட கனெக்ட் பண்ண வைக்கணும்னா ஆல்ரெடி செத்து போன டெமோக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்தோம்னா அந்த டெமோட்ட இருக்க பார்ட்டிகல்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அது மூலமா நம்ம வில்ல ஈஸியா கனெக்ட் ஆயிருவான். அதுக்காக இப்ப டெமோலாம் தூக்கிட்டு வந்து எல்லாம் ரெடியா வைக்கிறாங்க. அப்சைட் டவுன்ல இருக்கிற காலியும் எயிட்டும் பேசிக்கிறாங்க. காலி சொல்றா, என்னோட நண்பர்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பிடிச்சி பிளட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் தெரிய வந்தது அந்த பிளட் எல்லாமே கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் உருவாக்குறதுக்கு. இப்போ ஒன்னே அதுக்காக தான் தொலைவிட்டு இருக்காங்க. நம்ம அப்பாவோட ரிசர்ச்சை டாக்டர் கே கண்டினியூ பண்ணணும்னு பாக்குறோம். அப்பதான் இன்னொன்னு தெரிய வருது, நம்ம லெவனுக்கு கிடைச்ச பவரை ஹென்ரினால தான். எல்லோட அம்மா டெரியாவிஸ் மாசமா இருக்கும்போது ஹென்ரியோட பிளட் உடம்புல செலுத்தினால தான் லெவனுக்கு இந்த பவர் வந்திருக்கும். இப்போ அப்படியே ஹென்ரியோட மெமரிஸ்ல இருக்க ஹாலி அந்த கிரீல் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு மேக்ஸை பார்க்க வருவா. அந்த நேரத்தில் இந்த டெரிக் பையலும் கூட ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கும் தெரியும், நான் மைக்கோட ஃப்ரெண்ட் தான் சொல்றேன். டெரிக், அப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. இதுக்கு கெத்தான டெரிக் சுத்தப்பட்டு வராது, நீ பழையபடி மாறணும் அப்படின்னு ஒரு மேப்பை கொடுக்குறா. இப்போ அப்படி இந்த பக்கம் அப்சைட் டவுன்ல வேற வழி இல்லாம 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஸ்டீவ் டஸ்டின் ஒரு டீம், நான்சி ஜான்சன் ஒரு டீம். நான்சி ஜான்சன் லேபோட மாடிக்கு போறாங்க. நம்ம ஸ்டீவ் டஸ்டின் இங்க கீழே தொலைவிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்டீவ் ஒன்னு சொல்றான், என்ன டஸ்டின் கீழே எதுவும் இல்ல, உன் தியரி கரெக்ட்னு நினைக்கிறியா? ஓ, அப்ப நான் சொல்றது தப்புன்னு நினைக்கிறியா? நான் சொல்றது தப்பா இருந்தா ஹாலியை காப்பாற்ற முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஸ்டீவ் இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற? என்னது நான் சுயநலமா யோசிக்கிறேனா? இந்த நேரத்துல ஹாப்பும் எல்லையும் கண்டுபிடிக்கிற விட்டு உன்னோட முட்டாள்தனமான தியரி நம்பிட்டு இங்க இருக்கும். அது இல்லாம அன்னைக்கு நடந்த கிரால் கூட நீ வரல. இது நடந்தது காரணம் எல்லாம் நீ தான். டஸ்டின் சொல்றான், அன்னைக்கு ஆண்டியோட ஆளுங்க என்ன அட்டாக் பண்ணாங்க. ஆனா நீ வெக்கமே இல்லாம உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்க. நான்சி வெறும் ஃப்ரெண்ட், அவ வெறும் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. டஸ்டின் சொல்றான், எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், உண்மையான ஃப்ரெண்ட், என் மேல முழுமையா நம்பிக்கை வச்சிருந்தவன். ஓ டஸ்டின், எட்டியை பத்தி சொல்றியா? அன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஹீரோ ஆக பாக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன பண்ணா? தப்பிக்கு சான்ஸ் கிடைச்சும் பேட்ஸ் கூட சண்டை போட்டான். ஸ்டீவ் அவன் செத்து போனது எனக்காக. டஸ்டின், நீ வெளியில வேணும் அப்படி சொல்லிக்கலாம், ஆனா உன் மனசுக்கு தெரியும் என்ன உண்மையா நடந்ததுன்னு. இப்ப டஸ்டின் ஸ்டீவ் மேல கடுப்பாய் அடிக்கிறாங்க. ஸ்டீவும் எவ்வளவு தடுத்து முயற்சி பண்றான், பட் டஸ்டின் அடிச்சுக்கிட்டு புரள்றான். இப்ப ஸ்டீவ் அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்புறாங்க. அப்ப யதார்த்தமா டஸ்டின் ஒரு டோர் வழியா பாக்குறான். உள்ள ஒரு ரூம் இருக்கு, அங்க நிறைய புக்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்கு. இப்ப ஹென்றி மெமரியில இருக்க டெரிக் இப்ப மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அது தெரிஞ்ச ஹென்றி டெரிக் மடக்கி இந்த மேப் யார் கொடுத்தான்னு கேட்க, உங்க அம்மா. டே டெரிக், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? 4 சீசன்ல எல்லாத்தையும் கதற விட்ட வெக்னாடா. இப்ப மேக்ஸும் ஹாலியும் ஒவ்வொரு மெமரிஸா போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹாலியை எங்க பார்த்தான்னு முத தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல உனக்கான பாதை கிடைக்கலாம்னு மேக்ஸ் சொல்றான். இப்போ ரைட் சைடு அப்ல ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த செத்து போன டெமோகார்கனுக்கு அந்த செத்து போன டெமோக்கு ஹை வோல்டேஜ் செலுத்துறாங்க. அப்ப அந்த டெமோகார்கன் மேல இருக்கிற ஹை மைன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக வில்லும் அதோட கனெக்ட் ஆயிடுறான். இப்போ அவன் டெரிக்கோட வழியா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஹாலி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான்னு சொல்ல இந்த குழந்தைங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல சொல்ல போகுது. இப்போ வில்லு சொல்றான், வெக்னா வேட்டையாட கிளம்பிட்டான். இப்போ ஹாலியும் மேக்ஸும் ஒன்னா தான் இருக்காங்க. மெமரிஸா பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்ப வெக்னா உண்மையா வராங்க. வாட்ஸ்அப்பா இருந்தவன் ஹென்ரியா மாறி இப்ப வெக்னாவா மாறிட்டு மேக்ஸோட கழுத்தை பிடிச்சிடறான். மேக்ஸ், உன்னோட நேரம் நெருங்கிருச்சு. ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த நரி இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. கழுத்து பிடிக்க இப்ப வெக்னாவோட கண்ணு வழியா மேக்ஸ் வில்லு பாக்குறான். ஆல்மோஸ்ட் மேக்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிட்டா இதே துடிப்பு கம்மியாயிருச்சு. பட் ஹாலியை வச்சு பொண்ணு அவ என்ன பண்ணுவா? அவளால ஒண்ணும் பண்ண முடியல. நாள் டெமோகார்கன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த நம்ம வில்லு வெக்னாவை கண்ட்ரோல் எடுக்க கழுத்து இறுக்கமா பிடிச்சிருந்த கை லூஸ் ஆகுது. வெக்னாவோட காலை ரெண்டா உடைச்சிடறாங்க. வெக்னா கீழே உள்ள மேக்ஸ் தப்பிச்சிடறான். மேக்ஸ், நான் பேசுறது கேக்குதுன்னா நீ இப்ப ஓடணும், ஓடு அப்படின்னு சொல்ல மேக்ஸும் ஹாலியும் அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. இப்ப ஹென்ரிக்குள்ள இருக்க வில்ல போன்னு சொல்லுவான். வெளியே போன்னு சொல்ல அங்க பவர் யூஸ் பண்ணி வில்லு கீழே விழுந்துருவாங்க. வில்லு இப்ப மயக்கம் போட்ட நிலைமையில இருக்கான். இப்போ இந்த சைடு அப்சைட் டவுன்ல நான்சியும் ஜோனத்தனும் மேல இருக்காங்க. லைட் வெளிச்சத்துல மேல
என்னமோ டிஃபரெண்டா இருக்கு, அதுதான் அந்த டார்க் மேஜிக்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஷூட் பண்ண பாக்குறாங்க. அதே நேரத்துல அங்க டஸ்டினுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இங்க எழுதி வச்சிருக்க நோட்ஸ் எல்லாம் படிச்சு பாக்குறான். நான்சி ஜோனதன் அதை சுற்றாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் டார்க் மேஜிக் இல்ல, அதை சுற்ற நீங்க செத்து போயிருவீங்க, நான் செத்து போயிருவேன், ஹாலி செத்து போறோம், ஏன் எல்லாமே செத்து போயிருவோம், வாக்கி டாக்கி வேற சண்டையில உடஞ்சு போச்சு, ஒண்ணு கேட்கல. நான்சி அந்த இடத்த இப்ப ஷூட் பண்றா. அதை சுட்டோன்னே அப்படியே ஒரு ஷாக் வேவ் மாதிரி போய் அது வெடிச்சு அதிர்ச்சில நான்சியும் ஜோனதனும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இங்க கீழே ஸ்டீவ் டஸ்டின் கேட்கறான், என்னடா இது? டஸ்டின் சொல்றான், இது ஒண்ணு வெக்னாவோட டார்க் மேஜிக் இல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸால உருவாயிருக்கு. இது வரைக்கும் நம்ம அப்சைட் டவுனை பத்தி நினைச்சது எல்லாமே தப்பு. இப்பதான் மார்ட்டின் பிரெனரோட ஜர்னல் எடுத்து நான் பார்த்தேன். நான்சி சுட்டது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு எக்ஸாக்டிங் மேட்டர். அது இங்க இருந்து வேற டைமென்ஷன்ல இருக்கிற வாளை புடிச்சு வச்சிட்டு இருக்கு. அது ஒரு வார்ம் ஹோல். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அது வெறும் செவுருன்னு. இப்பதான் அந்த வார்ம் ஹோலை காமிக்கிறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. நான்சி ஷூட் பண்ணனால அந்த பிரிட்ஜ் இப்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால காத்துல எல்லாம் உள்ள இழுக்க அப்சைட் டவுன்ல சர்ச்சு கிட்ட இருக்க ஹாப்பர், லெவன், காலி 3 பேர் லெவனோட பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துல எரிக்காவும் முரேவும் நம்ம சயின்ஸ் பத்தி கிளார்க்டா ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. பாத்தியாரே, உங்க ஸ்டூடெண்ட் டஸ்டின் இப்ப சாவர நிலைமையில இருக்கான், அவனை காப்பாத்தணும்னா நீங்க எதுவுமே யோசிக்காம எந்த கேள்வியும் கேட்காம டெலிமெட்ரி ட்ராக்க சீக்கிரமா ஒன்று உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வில்லு ரேடியோ ஸ்டேஷன்ல மயக்கம் அடைஞ்ச நிலைமையில இருக்கான். அப்பதான் ராபின் நம்ம பசங்கள்ட்ட ஒன்று சொல்றான், மேக்ஸ் கோமல இருக்கிறது ஏன் டாக்டரால கண்டுபிடிக்க முடியல? வெக்னாவா இருக்கட்டும், லெவனா இருக்கட்டும், அவங்களோட பவர் யூஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேட்ல இருப்பாங்க? ஒரு மயக்கம் அடைஞ்ச நிலைமையில இருப்பாங்க. ஒருவேளை நம்ம மேக்ஸும் ஹாலியும் அதே மாதிரி இருக்கலாம். வெக்னாவோட மைண்ட் பிரச்சனைல இருக்கலாம். மேக்ஸும் ஹாலியும் ஒருவேளை எஸ்கேப் ஆனா மேக்ஸ் அவளோட பாடிக்கு வந்துருவா. இப்ப லூக்கோஸும் ராபினும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. மைக்கு வில்லு கூட தான் இருக்கான். வெளியே ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா ஹாப்பர், லெவன் அண்ட் காலி. வில்லு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு லெவன் வில்லோட மைண்ட் குள்ள போய் பாக்குறா. வில்ல முதல்ல இருந்த மாதிரியே வெக்னா பிடிச்சு வச்சிருக்க, அவன் அங்க இருந்து காப்பாத்த. அப்பதான் வில்லு சொல்றான், இப்போ வெக்னா மேக்ஸை வேட்டையாட போறான் அப்படின்ட்டு லெவன்ட்ட சொல்றான். இந்த சைடு ஹென்றி மைண்ட்ல ஹாலி அந்த கேவ்ல இருந்து ஒவ்வொரு இடமா தொலைவிட்டு இருப்பா. கீழே கொஞ்சம் இறங்கி போய் அந்த பாலைவனத்தில் தொலைறப்ப அந்த டெலஸ்கோப் வச்சு பாப்பா. அந்த டெலஸ்கோப்ல இருக்கிற மூடியும் அந்த கேவோட ஸ்ட்ரக்சர் ஒன்னா இருக்க. சரி, இது ஒரு க்ளூவா இருக்கும்ட்டு அந்த டெலஸ்கோப் வச்சு மேட்ச் பண்றப்ப கீழே ஒரு சுரங்கம் இருக்கு. உள்ள போறாங்க. மேக்ஸும் ஹாலியும் ஹென்ரியோட நினைவுகளை அங்க பாக்குறாங்க. அவன் சின்ன வயசுல ஒரு சயின்டிஸ்ட் அடிச்சிருப்பான், அப்படியே கண்ணு முன்னாடி ஓட. இந்த சைடு அப்சைட் டவுன்ல மேல நான்சி ஜோனதனும் காப்பாத்துறதுக்காக ஏணி வச்சு ஏற போவான் நம்ம ஸ்டீவ். ஆனா டஸ்டின் அதை தடுத்துருவான். ஸ்டீவ், உன் சாவ தேடி ஏன் நீயே போயிட்டு இருக்க? மறுபடியும் என்னால இன்னொருத்தனை இழக்க முடியாது அப்படின்னு கட்டி பிடிச்சி எமோஷனலாக அந்த நேரத்தில் அந்த ஏணி கீழே விழுவுது. நல்ல வேலை ஸ்டீவ் போல போயிருந்தா சொல்லி முடிஞ்சிருக்கும். மேல ஜோனதன் நினைச்சு ஒரு மயக்கம் அடைஞ்சு ஒரு ரூம்குள்ள மெல்ட் ஆகி விழுந்துருவாங்க. அந்த ரூம் ஃபுல்லா கொல கொலன்னு ஒன்று தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கும். கதவை திறந்து பாக்குறாங்க, இருக்க அதிகமாக தான் வருது, வெளியே போக முடியல. இப்போ ஜோனதன் அவனோட பாக்கெட்ல வச்சிருக்க ஜான் கால்ட்ரேட் கேசட் எடுத்து நான்சிக்கு கொடுக்குறாங்க. உள்ள ஒரு ரிங் இருக்கு. ஜோனதனுக்கும் நான்சிக்கும் வேவ்லென்த்ங்கிறது செட் ஆகாத காரணத்தினால அவங்க அங்க பிரேக்கப் பண்ணிக்க அந்த இடமும் உறைஞ்சு போகுது. ஹாக்கின்ஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேக்ஸ் சாகடிக்கிறதுக்காக டெமோடாக் வந்துருச்சுங்க. ஆனா நம்ம லூக்கஸ் விடலையே. அந்த நேரத்திலயும் அவளுக்கு பிடிச்ச கேட் பூஸ் பாட்டு ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பக்கத்துல இருக்கிற வாஷிங் மிஷின் ஓட இவங்களை தாக்க வந்த டெமோடாக் டைவர்ட் ஆகி அந்த மிஷின் கிட்ட போகும். உள்ள பார்த்தா ஒரு கேஸ் சிலிண்டர் சுத்திட்டு இருக்க, வெடிச்சு செதறுங்க. அங்க இருக்க டெமோடாக்லாம் செத்து போது. பண்ணது யாரா நம்ம வீலர் பொண்டாட்டிங்க. இங்க வெக்னா மைண்ட்ல இருக்கிற மேக்ஸ் அவ தப்பிச்சு போறதுக்கான வழி கிட்ட வந்துட்டா. ஆளி, நீ இப்ப என் கூட வர முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறது என்னோட உடம்பு, நான் தான் போக முடியும், நீ வெயிட் பண்ணு, உன்னை காப்பாத்த நான் வரேன். இங்க லூக்கஸ் அவளுக்காக பாட்டு பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த ஓப்பன்ல மேக்ஸ் இப்ப வெளியே வந்துடுறாங்க. 2 வருஷம் கோமாக்கு அப்புறம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல மேக்ஸ் கண்ணு முழிக்கிறா. அவ முதல் எடுத்தோன்னு பாக்குற முகமும் லூக்கஸ். அவ வாயில சொல்ற வார்த்தையும் லூக்கஸ். மேக்ஸ் நீ வந்துட்ட, மேக்ஸ் நீ வந்துட்ட, உனக்கு இது வலிக்குதா? உன்னால நான் தொடர்ந்து உணர முடியுதா? ஆனா நம்ம மேக்ஸ் எல்லாம் லைட்டா தான் உணர முடியுது, ஏன்னா 2 வருஷம் கோமால இருந்திருக்கால. இப்ப எடுத்தோன்னே அவளால நடக்க முடியாது. அந்த நேரத்துல மிலிட்டரி அங்க வந்தறனால இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிறாங்க. கிளார்க் பலூன் வச்சு அந்த டெலிமெட்ரி டேக் வச்சு டஸ்டின் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹாலி முழிச்சு பாக்குறா. வெக்னாவோட அந்த டென்டக்கிள்ஸ் வாயில இருக்கு, அதெல்லாம் பிச்சுட்டு எடுத்து ஓடி வரா. அந்த டைமென்ஷன் கிட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். இப்ப வெக்னா ஹாலியை துரத்திட்டு வராங்க. ஆனா இப்ப ஹாலி அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறா. இங்க அப்சைட் டவுன் லேப்ல ஜோனதன், நான்சி, ஸ்டீவும் டஸ்டின் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் டஸ்டின் சொல்றான், நீ சுட்டது ஒரு எக்ஸாக்டிக் மேட்டர். 2 உலகத்துக்கான பாலத்தை நிலையா வச்சிருக்கிறது அந்த எக்ஸாக்டிக் மேட்டர். நீ அதை சுடவும் இப்ப எல்லாமே மாறி போச்சு. அப்ப ஹாலி கத்துற சவுண்ட் கேக்குங்க. போய் மேல பார்க்க ஹாலி எப்படி அந்த இடத்துல மிதப்பா. அந்த வெக்னா மறுபடியும் ஹாலியை மேல எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப இந்த சைடு ரைட் சைடு அப்ல மேக்ஸ் வந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேக்ஸ் சொல்றா, ஹாலி இன்னும் அங்கதான் இருக்கா, ஆனா வெக்னா வேற ஒரு உலகத்தை நம்ம உலகத்தோட இணைக்க போறான். அதெல்லாம் நடக்க போறது நவம்பர் 6, அதாவது இன்னைக்கு தான். அப்படிலாம் சொல்லவும் இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி டஸ்டின் ஒரு விளக்கம் கொடுக்குறான். இதுதான் ஹாக்கின்ஸ், இதுதான் ஏபி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதா வார்ம் ஹோல். ஸ்டார்டிங்ல நம்ம 11 ஹென்ரியை அந்த அப்சைட் டவுனுக்குள்ள தள்ளி விட்டுருப்பா. அப்போ உருவானதான் இந்த பிரிட்ஜ். நம்ம அந்த டைமென்ஷன் எக்ஸ்குள்ள போனோம்னா, அதாவது ஏபி, நம்ம 11 பார்த்துக்கோ, நம்ம பசங்க எல்லாம் காப்பாத்திரலாம். பட் அவ்வளவு தூரம் போனோம்னா ஒரு ஹெலிகாப்டர்ல தான் போக முடியும். ஒரு ரெக்கைகள் 40 அடி அகலமா இருக்கனால அதோட பிளான் கேன்சல். இப்ப நம்ம ஸ்டீவ் ஒரு ஐடியா தராரு. அந்த வெக்னா படி பார்த்தோம்னா அந்த ஏபிஸ் நகர விடுவோம். நம்ம அந்த ஸ்குவாட் டவர் மேல ஏறி கரெக்ட்டா அது உள்ள போனதுக்கு அப்புறம் 11 அவளோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணிடுவா. அந்த டைம்ல நம்ம ஈஸியா அந்த உலகத்துக்குள்ள போயிடலாம், குழந்தைகளும் காப்பாத்திரலாம். இந்த தியரி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம், அந்த எக்ஸாக்டிக் மேட்டர் கிட்ட டைம் பாம் ஒன்னு வச்சிரணும். இப்ப 11 காலி ஒன்னு சொல்றாங்க, இது அழியும் போது நம்மளும் சேர்ந்து அழிஞ்சிரணும். ஏன்னா நம்ம உயிர் பிழைச்சோம்னா இது சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நம்மள மாதிரி நிறைய பேர் உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு காலி சொல்றான். இந்த சைடு நம்ம வில்ல எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறான். நானும் உங்களை மாதிரி தான், எல்லா விஷயங்களும் எனக்கும் பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னா நீங்க எல்லாருமே விட்டுட்டு போயிடுவீங்கிற மாதிரி அந்த வெக்னா எனக்கு படம் போட்டு காட்டிட்டான். என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்கும் தான், ஆனா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒருத்த மேல கிரஷ் இருந்துச்சு, ஆனா அவன் அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு தான் நான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப எல்லாருமே வில்லு கூட இருப்பேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இங்க ஹென்றி மைண்ட்ல ஹாலியை பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த 12 குழந்தைகளோட சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்றான். இந்த சைடு இப்ப மேக்ஸி வேலையை எல்லாரும் அப்சைட் டவுனுக்குள்ள போறாங்க. இருந்த செக்யூரிட்டி எல்லாம் சுட்டு போட்டுறாங்க. இப்ப 11, ஹாப்பர், 8 எல்லாம் லேபுக்கு போறாங்க. நம்ம ஸ்டீவ் கூட மத்த பசங்க எல்லாம் ஸ்குவாட் டவருக்கு போறாங்க. மேக்ஸால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, அதனால ரைட் சைடு அப்ல இருக்கா. கூடவே டாமி ஹெல்ப்புக்கு இருக்காங்க. இவங்களை தொலைவிட்டு இப்ப டாக்டர் கேவோட ஆளுங்க
ஆளுங்களும் உள்ள வந்துடுறாங்க. இந்த சைடு முறையெல்லாம் வெடிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 11 வேற டைமென்ஷனுக்குள்ள போறாங்க. அதாவது ஹென்ரியோட மெமரிக்கு அங்க மேக்ஸோட ஹெல்ப் கிடைக்குது. அப்ப 1959ல ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூல்ல ஹென்றி வச்சு ஒரு ஸ்டேஜ் ஷோ நடக்கிறதா அதுல போட்டிருக்கு. மேல வெக்னா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏபிஸ்ங்கிறது இப்ப நகர ஆரம்பிக்குது கீழ் நோக்கமா. பட் இந்த சைடு இருக்கிற 11 மேக்ஸ் காலி இன்னும் ஹென்ரியை கண்டுபிடிக்கல. ஹென்ரியை கண்டுபிடிச்சாதான் அந்த அப்சைட் டவுன் நகரத்தை தடுக்க முடியும். இந்த சைடு ஆல்மோஸ்ட் டவர் உரசற மாதிரி வருது. இப்ப டவர் உரசிருச்சு. எல்லாம் வளைஞ்சுக்கிட்டு உடைய டவரே ஒரு ஆட்டம் ஆடுது. இப்ப ஹென்ரியோட மெமரிஸ்ல ஸ்டேஜ் ஷோல இருக்காங்க. கரெக்டா அந்த ஸ்டேஜ் ஷோ முடிய போறப்ப நம்ம 11 ஹென்ரியை கண்டுபிடிக்க அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹென்ரியை தூக்கி போறாங்க. இங்க ஏபிஸ் நகரது நின்றது. இப்ப ஸ்டீவ் கீழ உள்ள போயிட்டாப்ல. ஒத்த கையில பிடிச்சிட்டு இருக்க ஸ்டீவ் இப்ப கீழ உழுவுறாரு. அந்த செகண்ட்ல டக்குன்னு ஜோனத்தன் ஸ்டீவை காப்பாத்திட்டாங்க. ஏன் டஃபர் பிரதர்ஸே காப்பாத்திட்டாங்க. இந்த சைடு நம்பர் 8 அவளோட பவர் யூஸ் பண்ணி குழந்தைங்கள வேனிஷ் ஆகிற மாதிரி குழந்தைங்கள ஹென்ரிக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கா. அப்பதான் அவளோட மான்ஸ்டர் ரூபத்தை குழந்தைங்கள பாக்குறாங்க. இந்த சைடு டவர்ல இருந்த பசங்க நம்ம டைமென்ஷன் எக்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தர மேலே ஏறி வர அந்த வெக்னா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுது. இந்த சைடு மெமரிஸ்ல இருக்கிற குழந்தைங்கலாம் 11 மேக்ஸ் காலி காப்பாத்துறாங்க. அதை உடைக்கிறதுக்காக இப்ப வெக்னா ஹாப்பர்ட்ட போயிருப்பாங்க. 8 நம்பர் 11 ஒன்னா சேர்ந்து செத்துடலாம்னு சொல்றது கூட ஹாப்பர்ட்ட அப்படியே விஷனை காமிச்சிருவோம். ஹாப்பருக்கு எல்லா உண்மையும் தெரிய வச்சுட்டு வெக்னா அங்கிருந்து கிளம்பிடுவோம். அந்த நேரத்தில் மிலிட்டரி அவங்க வந்து எல்லாம் பிடிச்சிட அந்த சோனிக் வேவ்ஸ் ஆன் பண்ணி விடும். 11ஆலையும் 8ஆலையும் அவங்களோட பவரை யூஸ் பண்ண முடியல. ஆனா நம்ம முறை அங்க வந்து ஹெலிகாப்டர் மேல பாம்பு தூக்கி போட்டுறாரு. அந்த வேவ்ஸ் கட் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம 8 குண்டடிப்பட்டு அங்க உயிரை விடுறா. இங்க மெமரிஸ்ல ஹாலி தான் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்கா. குழந்தைகளை கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள போறா. இங்க அவனால வர முடியாதுன்னு சொல்றா. பட் இப்ப அந்த ஹென்றி உள்ள வர ட்ரை பண்றாங்க. உள்ள வர்றான். அவனுக்கு ஒவ்வொரு நினைவுகளா வருது சின்ன வயசுல. இங்க ஏபிஸ்ல இருக்க வில்லுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பதான் சொல்றான், நான் இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், நீங்க முன்னாடி அங்க போங்க அப்படின்னு சொல்ல அவங்க முன்னாடி கிளம்புறாங்க. இப்ப நம்ம வில்லு ஹென்ரியோட நினைவுகளுக்கு போறான். அங்க நினைவுகள்ல ஹென்ரியோட கையில ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் தான் இவன் இந்த மாதிரி மாத்துறதுக்கு காரணமே. வில் சொல்றான், ஹென்றி இது எதுவுமே உன் தப்பு இல்ல, நீ ரொம்பவே நல்லவன் ஹென்றி. அந்த மான்ஸ்டர் தான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கு. அதோட புடியில இருந்து வெளியே வா. இப்ப ஹென்றி அழுவுறாங்க. எனக்கு அது உண்மையை காமிச்சது, மனுஷங்களும் இந்த உலகமும் எப்படின்னு காமிச்சது. அப்பதான் உன்னை ரிவீல் பண்றாங்க. வெக்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த வெக்னாவை கண்ட்ரோல் பண்றதே ஒரு மைண்ட் ஃபிளேயர். அது ஒரு ஹார்ட் மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வரும் பாருங்க. கொய்யால எவ்வளவு பெருசு. இந்த சைடு அப்சைட் டவுன்ல ஹாப்பர்ட்ட எல் ஒன்னு சொல்றா, இந்த பாறை மேல ஏறி என்னால அந்த உலகத்துக்கு போக முடியும், என்னை கடைசியா ஒரு தடவை நம்புங்க. இந்த சைடு இப்பதான் அந்த மைண்ட் ஃபிளேயரை காமிக்கிறாங்க. நம்ம பசங்களை தாக்க வருது. லூக்கஸ் ஒரு ஐடியா தரான், ஹை ரேஞ்சில போய் தான் தாக்க முடியும். அதனால பக்கத்துல இருக்கிற மேட்டுக்கு இவங்க ஏற போறாங்க. நான்சி அவளோட கன் வச்சு ஷூட் பண்ணி டைவர்ட் பண்றா. இப்போ அந்த நேரத்துல நம்ம எல் அங்க வந்துடுறாங்க. கொய்யால இந்த சீன்லாம் பார்க்க மாசா இருக்கும். அவளோட பவர் யூஸ் பண்ணி தாவி அதோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள போறா. உள்ள வெக்னா இருக்கா. இப்ப வெக்னாக்கும் 11க்கும் சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 11 கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க நம்ம வில்லு வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கை தட்டி விசில் அடிக்கிற மூமெண்ட் என்ன தியேட்டர்ல பார்க்க முடியல. இங்க மைண்ட் ஃபிளேயரை வெளியே தாக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க சுத்தி எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. நெருப்பு கொண்டு போறாங்க. துப்பாக்கில அந்த ஃபயர் வச்சு சுடுறாங்க. இந்த மைண்ட் ஃபிளேயர் அடிச்சாலோ வெக்னா அடிச்சாலோ ரெண்டு பேத்துக்கும் அந்த ஹெச்பிங்கிறது கம்மியாகும். புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இங்க வில்லு வெக்னாவோட கையை பிச்சு எரிஞ்சிடறாங்க. இப்ப 11 அவளோட பவர் யூஸ் பண்ணி வெக்னாவை ஒரு இடத்துல சொருறா. அந்த மைண்ட் ஃபிளேயரும் இப்ப சாகுது. இப்ப நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் காப்பாத்துறாங்க. ஹாப்பர்ட்ட சொல்றாங்க, ஹாப்பர் ஜெயிச்சிட்டோம், சரி அப்புறம் என்ன டைம் பாம்பை செட் பண்ணிருங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அந்த மேக்ஸில வெளியே வரப்ப அந்த மிலிட்டரி ஆளுங்க வேனுக்கு பஞ்சர் ஆகிற மாதிரி அந்த முள்ளு போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம 11 அந்த கேட்டுக்கிட்டே நிப்பாங்க. காலி சொன்னது நினைப்பு வரும், இந்த சைக்கிள் திரும்ப நடக்கூடாதுன்னா நம்ம சாகணும். இப்போ அந்த டைம் பாம்பு வெடிக்குது. 11 ஹாப்பரால சுத்தமா தாங்கிக்க முடியல. வழியில கத்துறாரு. நம்ம பசங்க எல்லாமே கதறி அழுகுறாங்க. மைக்கால சுத்தமா பொறுத்துக்க முடியல. 18 மாசத்துக்கு அப்புறம் ராபின் பழைய மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் வேலை பார்க்கறான். நம்ம பசங்க எல்லாம் கிராஜுவேட் ஆயிடுறாங்க. ஸ்டீவ், நான்சி, ஜோனத்தன் அப்புறம் ராபின் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை கிடைச்சிருச்சு. ஸ்டீவ் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கான். ஜோனத்தன் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு இருக்கான். நான்சி படிப்பை நிப்பாட்டிட்டா. ஹெரல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு அங்க போறா. அப்பப்ப மீட் பண்ணிக்குவோம். இங்க நம்ம பசங்க பேஸ்மெண்ட்ல கடைசியா D&D கேம் விளையாடுறாங்க. அதுல விளையாண்டு ஜெயிக்கிறாங்க. இப்பதான் மைக் ஒன்னு சொல்றான், 11 சாகல. அந்த கேட் கிட்ட பார்த்தது 8ஓட இல்யூஷன். இப்ப அங்க இருந்து ரொம்ப தூரமா போய் தனியா ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவனால நம்பப்படுது. இங்க ஹாப்பர் ஜாய்ஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. வில்லுக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். இப்ப நம்ம பசங்க கடைசி அந்த D&D கேம் விளையாண்டு முடிச்சிட்டு புக்கை அந்த செல்ஃப்ல வைக்கிறாங்க. இந்த சீன் ரொம்பவே எமோஷனா இருக்குங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஸ்டேஜ் திங்ஸ்ங்கிறது வராது. வழக்கம் போல கரையில சாப்பிட கூப்பிடுறாங்க. அவங்க போறப்ப சின்ன பசங்களாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, நம்ம ஹாலிவுட் கேங் மறுபடியும் அந்த D&D கேம் விளையாடுறாங்க. அதை பார்த்த நினைவுகளோட மைக் கதவை சாத்துறான். இதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 முடியுதுங்க. லைக் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.